பூஜை செய்வதற்கு முன்பாக கை கால்களை அலம்புறது மட்டும் இல்ல, ஸ்நானமே பண்ணணும். ஸ்நானம் பண்ணி சுத்தபத்தமாகத்தான் பூஜை செய்ய வேண்டும். அது நம் இல்லத்திலே செய்கின்ற பூஜையாக இருந்தாலும் சரி, அல்லது ஆலயத்திலே ஏதோ ஒரு பூஜையிலே சென்று கலந்து கொள்கிறோம் என்று சொன்னாலும் சரி, அங்கே செல்வதற்கு முன்னால் நிச்சயமாக நாம் நன்றாக ஸ்நானம் செய்திருக்க வேண்டும். இந்த பூஜை அப்படின்னு வரும்பொழுது எல்லா பூஜா விதானத்திலையுமே பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணிருப்பான்னு சொன்னா, ஒரு மஞ்சள் பிள்ளையார் பூஜையை வச்சிருப்பா. இந்த மஞ்சள் பிள்ளையார் எதுக்கு வச்சு பூஜை பண்ணுவான்னு சொன்னா, நம்ம ஒரு வார்ம் அப் மாதிரின்னு கூட எடுத்துக்கலாம். அந்த பூஜைக்கான ஒரு, அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போறோம், அதற்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் அப்படிங்கிற மாதிரி கூட. ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பூஜை செய்வதற்கு முன்பாக ஏன் கை கால்களை கழுவ வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. பூஜை செய்வதற்கு முன்பாக கை கால்களை அலம்புறது மட்டும் இல்ல, ஸ்நானமே பண்ணணும். ஸ்நானம் பண்ணி சுத்தபத்தமாகத்தான் பூஜை செய்ய வேண்டும். அது நம் இல்லத்திலே செய்கின்ற பூஜையாக இருந்தாலும் சரி, அல்லது ஆலயத்திலே ஏதோ ஒரு பூஜையிலே சென்று கலந்து கொள்கிறோம் என்று சொன்னாலும் சரி, அங்கே செல்வதற்கு முன்னால் நிச்சயமாக நாம் நன்றாக ஸ்நானம் செய்திருக்க வேண்டும். சுத்தமான, நன்றாக துவைத்து உலர்த்திய மடியுடன் கூடிய அந்த வஸ்திரங்களை அணிந்து கொண்டுதான் நாம் அந்த பூஜையையே துவக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம். அதாவது பூஜை செய்வதற்கு நாம் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தாற்பயம். வேணா இப்படி சொல்லலாம், என்னுடைய மனசு சுத்தம், என் மனசுல சுத்தமா இருந்தா போறோம், என் மனசுல எந்த அழுக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டு விதண்டாவாதம் வேண்டுமானால் பேசலாம். மனசு சுத்தம் அப்படின்னு சொன்னா, நாம் முற்றும் துறந்த முனிவர்கள் யாரும் கிடையாது. இங்க நம்ம சித்த புருஷர்கள் கிடையாது. சித்த புருஷர்களுக்கு தான் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர்களுக்கு ஸ்நானாதி விஷயங்களோ அல்லது அவர்கள் சித்தம் போக்கு சிவன் போக்குன்னு சொல்லுவா தெரியுமா, அந்த மாதிரி அவர்கள் முழுக்க முழுக்க இறைவனையே அவர்கள் அனுபவத்தால் உணர்ந்தவர்கள். அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் எந்த தோஷமுமே கிடையாது. நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்கள் தானே. நம்மை போன்று இருப்பவர்களுக்கு எல்லோருக்குமே ஆசா பாசங்கள் என்பது உண்டு, எல்லாவற்றின் மேலும் பற்று என்பது உண்டு. நாம் பற்றற்ற நிலையை நாம் எட்டவில்லை அல்லவா. நம்ம மாதிரி மனுஷா எல்லாருமே எப்பயுமே எப்படி பூஜை பண்ணணும்னு சொன்னா, சுத்த பத்தத்தோடு பூஜை செய்ய வேண்டும். சுத்தம்னு சொன்னா வெறும்னா கை கால்களை அளமிண்டா மாத்திரம் சுத்தம் இல்லை, ஆத்ம சுத்தி என்பதும் இருக்க வேண்டும். அதனாலதான் நம்ம என்னதான் மடி ஆச்சாரத்தோட நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு நல்ல ஜலத்தெல்லாம் நல்ல நம்ம வஸ்திரங்கள்லாம் மடியோட உணர்த்தின வஸ்திரம் சொல்லிட்டு ஜலத்துல நல்லா நினைச்சு காய போட்டு நல்லா உணர்த்தி அதை கட்டிட்டு உட்காண்டால் கூட, நெற்றி நிறைய திருநீரோ அல்லது திருமண்ணோ இட்டுட்டு நான் சுத்தபத்தமா உட்காந்து கூட மனம் சஞ்சலப்பட்டு எங்கேயோ அலைபாய்ந்து கொண்டிருந்தால் அதிலும் பலன் இல்லை அல்லவா. ஆக அந்த மனதையும் ஒருமுகப்படுத்த வேண்டும். இந்த பூஜை அப்படின்னு வரும்பொழுது எல்லா பூஜா விதானத்திலையுமே பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணிருப்பான்னு சொன்னா, ஒரு மஞ்சள் பிள்ளையார் பூஜையை வச்சிருப்பா. இந்த மஞ்சள் பிள்ளையார் எதுக்கு வச்சு பூஜை பண்ணுவான்னு சொன்னா, நம்ம ஒரு வார்ம் அப் மாதிரின்னு கூட எடுத்துக்கலாம். அந்த பூஜைக்கான ஒரு, அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போறோம், அதற்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் அப்படிங்கிற மாதிரி கூட. இது போக நிர்விக்னமாக நடக்க வேண்டும். நான் என்ன பர்பஸ்க்காக இந்த பூஜையை பண்றோம், அந்த பூஜை தடையில்லாமல் நடைபெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி நம்ம என்ன பர்பஸ்க்காக இந்த பூஜையை பண்றோமோ அந்த பர்பஸும் நமக்கு சால்வ் ஆகணும், இந்த விஷயம் எனக்கு முழுமையாக நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். எந்த விதமான தடையும் இன்றி நிர்விக்னமாக இந்த விஷயம் நடக்க வேண்டும்ங்கிறதுக்காக இந்த பிள்ளையார் பூஜைங்கிறத பண்ணுவா. அதனை தொடர்ந்து அந்த விக்னேஸ்வர பூஜை ஆன உடனேயே சங்கல்பத்தை செய்துவிட்டு அங்கே புண்ணியாக வாச்சனம் என்கின்ற ஒரு விஷயத்தை செய்வார்கள். அந்த புண்ணியாக வாச்சனம்ங்கிறது எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுதான் சுத்தப்படுத்துகிறது. எங்கே நம்மை மாத்திரமல்ல, அந்த ஸ்தல சுத்தி, அந்த ஸ்தான சுத்தின்னு சொல்றா இல்லையா, அந்த ஸ்தல சுத்தி ஆகட்டும். இது போக அந்த பூஜைக்காக நிறைய சாமான்கள்லாம் வாங்கிட்டு வச்சிருப்போம். புஷ்பம் வச்சிருப்போம், நெய் வச்சிருப்போம், சமைத்துக்கட்டு வச்சிருப்போம், ஹோமத்துக்காக வச்சிருப்போம், மாலைகள்லாம் வச்சிருப்போம். எல்லாவற்றையும் அந்த என்னென்ன சாமான்கள்லாம் வச்சிருக்கோமோ அந்த சாமான்கள் அனைத்தும் சுத்தி அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும், அது போக நம்முடைய உடம்பு சுத்தமாக வேண்டும், நம்முடைய மனமும் சுத்தமாக வேண்டும் சொல்லிட்டு தான் அந்த புண்ணியாக வாசனத்தை செய்து விட்டோம். இந்த புண்ணியாக வாசனம் பண்ணும் பொழுது கூட மந்திரத்தை சொல்லி இருப்பார்கள். ரொம்ப லகுவாக ஒரு புண்ணியாக வாச்சனம் அப்படின்னு வரும்பொழுது கூட ஒரு பஞ்சபாத்திரத்துல ஜலம் வச்சு அதுக்குள்ள தீர்த்தம் விட்டு அதுல ஒரு பூவை போட்டு கையை வச்சு மூடிக்கணும்னு சொல்லிட்டு, கலசஸ்ஸே முகே விஷ்ணுஹோ கண்டே ருத்ர சமாஸ்ருதா என்ற ஒரு மந்திரத்தை துவக்கி அந்த மந்திரத்தை முழுமையாக சொல்லி, ஆயாந்து தேவ பூஜார்த்தம் துரிதக்ஷய காரகாக அப்படின்னு சொல்லிட்டு அதை பூர்த்தி செய்யும் பொழுது எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா, கங்கேஜ யமுனை ஜைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்
சர்வேஸ்மின் சந்நிதிங் குருஹு அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லுவார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பஞ்சபாத்திரத்துல தீர்த்தம் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தீர்த்தத்திலே கங்கேச்ச யமுனே சைவா கோதாவரி சரஸ்வதி இந்த ஆறுகள்லாம் வரணுமாம். கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதே, சிந்து, காவேரி. நர்மதை நதி, சிந்து நதி, காவேரி நதி ஆகிய இந்த 7 புண்ணிய நதிகளில் உள்ள தீர்த்தங்கள் எல்லாம் இங்கே வந்து சேரட்டும். சந்நிதிங் குருஹு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்திலே அவர்கள் ஒன்றாக வந்து கலக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்துதான் எல்லா இடத்துலையும் தெளிப்பா. எப்படி தெளிப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பூஜா திரவியானிம் புரோக்ஷா, அந்த பூஜைக்காக வாங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த சாமான்கள், புஷ்பம் உள்பட. ஏன்னா புஷ்பங்கள்லாம் வீட்டுல வந்து நம்ம தனியா ஒரு நந்தவனம் வச்சு அந்த நந்தவனத்திலிருந்து தான் பறிச்சுட்டு வரணும்னு சொல்றது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் பிராக்டிக்கலா பாசிபிலிட்டி இல்லை இல்லையா. நம்ம கடையில இருந்து ஒரு புஷ்பம் வாங்கிட்டு வரோம்னு சொன்னா கூட அந்த புஷ்பங்களில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் நீங்கட்டும்ங்கிறதுக்காக பூஜா திரவியானிம் புரோக்ஷான்னு சொல்லிட்டு சர்வே ஸ்தலானிம் புரோக்ஷா, சுத்தி இருக்கக்கூடிய மொத்த இடங்கள்ல எல்லா இடமும் இந்த ஸ்தலங்கள் அத்தனையும் சுத்தமாகட்டும் சொல்லிட்டு சர்வே ஸ்தலானிம் புரோக்ஷான்னு சொல்லி புரோக்ஷணம் பண்ணுவா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆத்மானிச்சும் புரோக்ஷான்னு சொல்லி தனக்கு மீதாகவே தெளித்துக் கொள்வார்கள். தலையிலும் தெளித்துக் கொள்வார்கள். கை காலில் நல்ல அந்த ஜலத்தை வச்சு தெளிச்சுக்கும் பொழுது அந்த கங்கை, யமுனை, அந்த கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரின்னு சொல்லப்படக்கூடிய அந்த 7 நதிகளிலும் நாம் ஸ்நானம் செய்தால் எந்த விதமான ஒரு சுத்தம்ங்கிறது வந்திருக்குமோ அது இந்த இடத்திலே வந்து சேர்ந்து விடுகிறது. நானும் சுத்தமாகி விட்டேன்னு சொல்லிட்டு அதற்கப்புறம்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரதான தேவதையை ஆவாகனமே செய்வோம். ஆவாகனம்னா என்ன அர்த்தம்? பிரதான தேவதையே, நான் உன்னை தியானிக்கிறேன், நீ இங்கே வந்து சேர்ந்து விடுவாயாக அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையை பண்றோம். அப்பொழுதுதான் தேவர்கள் இங்கே வருவார்கள். அப்பொழுதுதான் தேவர்கள் வருவார்கள்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, நம்ம இந்த ஆசா பாசத்திற்குள்ள மனிதன் அல்லவா, இந்த மனிதன் சுத்தமாக இருக்க வேண்டும். இவனை இந்த இடத்திலே இவனுடைய மனதினை ஒருமுகப்படுத்த வேண்டும். அதற்கான விஷயங்களாகத்தான் அத்தனையும் சொல்லி இருக்கிறார்கள். அதுக்குன்னு ஒரு ரூல் இருந்தா, இந்த ரூல் இப்போ ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு பையன் பாடத்தை கவனிக்கணும்னு சொன்னா அவன் பாட்டி ஸ்கூல்ல போய் உட்காந்துட்டு ஏதோ ஒரு அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே அவன் பாட்டி படுத்துட்டு பாடத்தை கவனிச்சா மண்டையில ஏறுமா? ஏறாது தானே. ஆனால் அதே நேரத்திலே அவன் வந்து அழகா நீட்டா குளிச்சு முடிச்சுட்டு சுத்தமா தலைவாரி அழகா டீசெண்டா தலைவாரி நீட்டா ஒரு யூனிஃபார்ம் போட்டுண்டு இப்படிதான் இங்க வரணும்னு சொல்லியிருக்கு இல்லையா. அப்பொழுதுதானே பாடமானது நன்றாக மனதிலே பதியும். அதே போலத்தான் அந்த பூஜை என்று வரும் பொழுது நம்முடைய உடம்பு என்பது சுத்தமாக இருக்க வேண்டும், கை கால்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், உள்ளே இருக்கக்கூடிய மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும். அத்தனை சுத்தத்தோடு நாம் இறைவனை அழைக்கும் பொழுது அங்கே அவர் தடையில்லாமல் வந்து விடுவார் என்பதுதான் அதற்கான தாத்பரியம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.